வணக்கம். நான் ஆசிரியர் ராணி பாலன், அலோகஜா தமிழ் பள்ளியில் பணியாற்றுகிறேன். எனது அன்புள்ள ஆசிரியர் என்ற தலைப்பில் பேச உள்ளேன். நான் பள்ளி பருவத்தை 1ஆம் ஆண்டில் தொடங்கிய போதே எனக்கு தமிழ் மொழி பாட ஆசிரியராக இருந்தவர் எனது பாசமிக்க நேசமிக்க ஆசிரியர் திருமதி மீனாட்சி அவர்கள். அவர் ஒரு சிறந்த ஆசிரியர், திறமையான ஆசிரியர் என்றும் கூறலாம். அவர் அன்பானவர், கண்டிப்பானவர், பண்பானவர், உண்மையானவர், நேர்மையானவர், சுறுசுறுப்பானவர், விறுவிறுப்பானவர் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அவரிடத்தில் கண்டிப்பு வெளிப்பட்டாலும் அவர் மனதில் அன்புக்குன்னு ஓர் இடத்தை ஒதுக்கி வைத்திருப்பார். அந்த இடம் எப்பொழுதும் உயிரோட்டமாகவே இருக்கும். அந்த அன்பு மாணவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு இடமாகவே இருக்கும். பள்ளி பருவத்தில் நான் பல வேளைகளில் சோர்ந்து போனாலும் சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பதற்கேற்ப எனக்கு அவ்வப்போது தூண்டுதலாக இருந்து உற்சாகப்படுத்தி பார்ப்பவர் அவர். அன்று எழுத்தாணி பிடித்து இன்று ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கிறேன் என்றால் அதற்கு அவரே முதல் காரணம். அன்றும் இன்றும் என்றென்றும் என் மனதில் பசுமரத்தாணி போல இருப்பவர் எனது அன்புமிக்க பாசமிக்க ஆசிரியர் திருமதி மீனாட்சி அவர்கள். இந்த தருணத்தை பயன்படுத்தி மற்றொரு ஆசிரியருக்கு நான் வாழ்த்து கூற உள்ளேன். நான் பதவி உயர்வு பெற்று எனது வேலை, அதாவது பதவி உயர்வு பெற்று வேறு பள்ளிக்கு சென்று அந்த பணியில் இருந்து வேலையை திறம்பட செய்வதற்கு மிகவும் வழிகாட்டியாக இருந்தவர் ஆசிரியை திருமதி ஜப்ரி அவர்கள். இன்று அவர் டுரியந்துங்கல் தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறார். ஒரு வேலை குறிப்பிட்ட நேரத்தில் எப்படி செய்வது, எவ்வாறு செய்வது, எப்படி பிரச்சனை கையாளுவது, சுலபமாக கையாளுவது என்று பல கூறுகளில் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர் அவர். இந்த தருணத்தை பயன்படுத்தி எனது பாசமிக்க அன்புள்ள ஆசிரியர்கள் இருவருக்கும் எனது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.